எங்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மக்களிடம் பேச போறாரு. தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நேரடி உரையாடல் இனி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற போகிறது. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சுற்றுப்பயணத்திற்கு தலைவர் ரெடி, தமிழ்நாட்டு மக்களும் ரெடி. 2 மாநாட பார்த்தே இந்த கதி கலங்குறீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு, தொகுதி வாரியாக போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாவேகாவா திமுகவா என்கின்ற போட்டி நடந்து கொண்டிருக்கு. 10 பைசா காசு நாங்க கொடுக்கறது கிடையாதுங்க. ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ 500 ரூபாய் காசுக்கு கூடிய கூட்டம் நினைக்கிறீங்களா? கிடையாது. அன்பால் கூடிய கூட்டம். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஏன் தாவேக வாயிலிருந்து சீமான் அப்படிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது? ஏதாவது பயமா? அரசியலை பொழுதுபோக்காக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? நக்கல் அடிக்கக்கூடிய, நையாண்டி அடிக்கக்கூடிய போலிகளுக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும்? அவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன், ஸ்டாலின் அவர்களை பார்த்த பின். தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்த பிறகு பல்லாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல்வேறு கட்சிகளுக்கு போறாங்க. அண்ணன் திரு சீமான் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு? நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றுதானே அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. யாரை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வந்தாரோ அவர்களே போய் சந்தித்து அவர்களிடம் உறவாடி கொண்டு எங்களை எதிர்த்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி அவன் எனக்கு எதிராக நின்னாலுமே நான் அவனுடைய பக்கத்தில் நிறைய அவன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அண்மை காலங்களில் நிறைய விமர்சனங்கள் வச்சார். மாநாடு முடிந்த பிறகு அனில் ஜங்கிள் தானே கத்தணும், ஆனால் அங்கிள் நீ ஏன் கத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அதாவது எங்களுடைய பிரைமரி ஃபோர்ஸ், எங்கள் தலைவர் முதன்மை சக்தியாக வராரு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், மக்கள் விரோத திமுகவை வீழ்த்திவிட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று பிரைமரி ஃபோர்ஸ். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாவேகாவா திமுகவா என்கின்ற ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கு. 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் வருவாங்களா, இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறாரா என்கின்ற ஒரு ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் மக்கள் வாக்கு செலுத்துவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான ஒரு கேள்விகளை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதற்கு நம்ம பதில் சொல்லுவோம். சம்பந்தம் இல்லாத ஒரு நபர்கள், அதாவது சிங்கம் வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில வரக்கூடிய எலிகளையும் பூனைகளையும் பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம ஒன்லி திமுக பிஜேபி தான் எங்களுக்கு எதிரிகள், அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று நம்ம களமாடி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் யாரையுமே நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள் எதற்கு அண்ணன் திருமா அவர்களை விமர்சிக்கணும், எதற்கு கம்யூனிஸ்டுகளை நாங்கள் எதற்கு விமர்சிக்கணும், இல்லை மற்ற கட்சிகளை நாங்கள் எதற்கு விமர்சிக்கணும், இல்லை திரு சீமான் அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு என்ன கேள்வினா, ஏன்னா ஆரம்பத்தில் ஆதரிச்சவர் இன்னைக்கு இப்படி பேசுறாரு. அவருடைய சுயலாபத்திற்காக பேசி கொண்டிருக்காருங்க. எங்கள் கட்சியை விமர்சிக்கின்ற பொழுது, எங்கள் தலைவரை விமர்சிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. எங்களை வைத்து அவர் அரசியல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். தாராளமாக நடத்திட்டு போங்க, சந்தோஷமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய இலக்கு என்பது திமுக. அரசியலை ஒரு பிழைப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறோம். அரசியலை பொழுதுபோக்காக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? இங்கே தங்களுடைய சுயலாபத்திற்காக நக்கல் அடிக்கக்கூடிய, நையாண்டி அடிக்கக்கூடிய போலிகளுக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும்? மக்களுக்கு தெரியும் யாரிடம் அதிகாரத்தை கொடுக்கணும், யாரிடம் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். அப்போ மக்கள் அண்ணன் விஜய் அவர்களிடம் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று தயாராகிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அவரை சொன்னீங்களே, அவர் 15-16 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறாரு. என்ன வாயிலிருந்து சீமான் அப்படிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது? ஏதாவது பயமா அப்படிங்கிற மாதிரி பயம்? எங்க நாங்கள் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரின்றோம். பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் வந்துடக்கூடாது, பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது. மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை மூர்க்கமாக தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும் என்பதில் மிக துணிச்சலாக இருக்கிறது. அப்ப சீமான் அவர்களுடைய பேரை சொல்றாங்க, ஒரு பொருட்டாக மதிக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு நான் தான் சொல்றேன், எங்களுடைய அரசியல் எதிரி என்பதே திமுக தான். அண்ணன் திரு சீமான் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார்? நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றுதானே அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. பல கட்டங்களில் முதல்ல திராவிட கொள்கைகள் இருந்தார். அவர் திமுக எதிர்த்து பேசவே இல்லை. அவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன், ஸ்டாலின் அவர்களை பார்த்த பின்.
தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்த பிறகு பல்லாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல்வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவருடைய நோக்கம் தவறாகி விட்டது, அவருடைய குறிக்கோள் சிதைந்து விட்டது. யாரை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வந்தாரோ அவர்களே போய் சந்தித்து அவர்களிடம் உறவாடி கொண்டு எங்களை எதிர்த்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? நாங்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோமா, திமுக ஆட்சியில் இருக்கா? பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று திமுக சொன்னதா, தமிழக வெற்றி கழகம் சொன்னதா? மாணவர்களுடைய கல்வி கடனை ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி ஓட்டே வாங்கியது திமுகவா, தமிழக வெற்றி கழகமா? அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம், எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பெண்களுடைய ஓட்டே வாங்கியது திமுகவா, தமிழக வெற்றி கழகமா? எல்லா பெண்களுக்கும் அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? முதல்ல ஏமாத்தினாங்க. அப்போ யாரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கணும்? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று தனிச்சட்டம் நாங்கள் கொண்டு வருவோம் என்று திமுக சொன்னதா, ஏன் கொண்டு வரல? அது குறித்துலாம் கேட்கணும். அஜித்குமார் வீட்டுக்கு போன தமிழக வெற்றி கழகத்தினர் அதை கண்டனம் தெரிவித்தவங்க நிலையில் நடந்த ஆணவ படுகொலைக்கு எந்த ஒரு வெளிப்பாடு படுத்தல. மதுரை மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த 6 தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம், ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும், தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். மாநாட்டில் செய்யப்பட்டுச்சு. ஆனால் முன்னாடி தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டவுடன் அதை கண்டித்து எங்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை என்பது எங்கள் தலைவர் சொல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்க முடியாது. எங்கள் தலைவருடைய அறிக்கையை தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்தால் கண்டிப்பாக தனிச்சட்டம் கொண்டு வரப்படும். தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்களாக நாங்கள் முன்வைத்து அரசியல் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும், மதவெறி மனிதனை மிகப்பெரிய கொடிய மிருகமாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ சாதி வெறி கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மதச்சண்டையோ சாதி சண்டையோ இருக்கக்கூடாது, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். ஒரு ஒற்றுமையை நிலைநிறுத்தக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அதை உருவாக்கக்கூடிய வேளையில் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஆணவ படுகொலையை ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்காது. ஆணவ படுகொலை கூடாது என்று தான் நம்ம சொல்கிறோம். சமூக நீதி சமநிலை அப்படிங்கிறீங்க, அம்பேத்கர் அவர்களோட கொள்கைத்தில் வைத்திருக்கீங்க, பெரியார் அவர்கள் கொள்கைத்தில் வைத்திருக்கீங்க. திமுகவினர் போயிட்டு கவின் வீட்டில் போய் சந்திச்சாங்க, அவங்களுடைய குடும்பத்தினரை. திரும்ப அவர்கள் போய் சந்திச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாருமே போய் சந்திக்கல. இது தவறு. இது ரொம்ப தவறு பிரதர். நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நான் சொல்ல வரேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 4க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தம்பி கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அந்த பெற்றோரை பார்த்து ஆறுதல் படுத்தினாங்க. எங்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் படுத்தினாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினாங்க. எங்கள் கட்சியினுடைய தோழர்கள் கவின் அவருடைய குடும்பத்திற்கு பக்கபலமாக இன்று வரை இருக்கிறோம். அஜித்குமார் அவங்களுக்கு முன்னெடுத்த மாதிரியான விஷயங்களை டிவிக்கு இங்கே முன்னெடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கே. அது பொய்யான விமர்சனங்களை, அது போலியான ஒரு விமர்சனங்கள். ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போகலன்னு ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாருங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. உங்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. சமூக நீதி மாடல், பெரியாரிய மாடல்னு வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் போல? அது குறித்து பேசியிருக்கணும்ல. அது குறித்து யாருமே பேச மாட்டேன்றீங்களே. தமிழக வெற்றி கழகம் ஆணவ படுகொலை வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்குது, கூடாது என்பதில் உறுதியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாநாடு திடலுக்குள்ள ஒரு பெரிய பெரிய கம்பிகள் கூண்டுகள் மாதிரி அமைக்கப்பட்டு கிரீஸ் தடவப்பட்டிருந்து மக்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்களை அவர்கள் மக்களா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் விமர்சனங்கள் இருந்துச்சு. இல்லையே, அதாவது இப்போ எந்த மாநாட்டிலையுமே அந்த கம்பிகள்லாம் போட மாட்டாங்களா? கம்பிகள் போட்டது ஓகே, அதில் கிரீஸ் தடவை தானே இங்கே பெரிய விஷயமா ஏங்க. அது தலைவரை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான தோழர்கள் வர்றாங்க. அன்பின் மிகுதியில் அந்த ரேம்பில் ஏறுறாங்க. அவ்வளோ அந்த கிரீஸ் தடவிய பிறகும் கூட ரேம்பில் ஏறி அது எவ்வளோ தள்ளுமுள்ளாம் ஏற்பட்டதில்லை. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டதானே தவிர எங்கள் தலைவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருங்க. அவர் அன்புள்ளத்தோடு நேசிப்பதால் தான் எங்கு கூட்டம் நடத்தினாலும் லட்சக்கணக்கில் மக்கள் ஏன் கூடுறாங்க. 10 பைசா காசு நாங்கள் கொடுக்கறது கிடையாதுங்க. கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ 500 ரூபா காசுக்கு கூடிய கூட்டம் நினைக்கிறீங்களா? கிடையாது. அன்பால் கூடிய கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம். ஒவ்வொரு கூட்டமும் எதற்காக வராங்க? இப்போ தென் மாவட்டங்களில் யார் மாநாடு நடத்தினாலும் அங்கே மாநாடே நடத்த முடியாது. அங்கே சாதி இறுக்கம் அதிகமான மாவட்டங்கள். அங்கே சாதி தலைவர்களால் தான் கூட்ட முடியும் என்கின்ற ஒரு பேச்சு இருந்தது. தலைவர் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நாங்கள் நடத்தி காமிச்சோமா? அங்கெல்லாம் கூடிய கூட்டம் சாதிக்காக கூடிய கூட்டமா? சாதி பார்த்து கூடிய கூட்டமா? கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தாயுள்ளத்தோடு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மாற்றத்திற்காக கூடிய ஒரு கூட்டம்
தமிழ்நாட்டில் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி மக்களை பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள். ஆனால் எங்கள் தலைவர் சாதி வேண்டாம், மதமும் வேண்டாம், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், மனிதம் என்கின்ற உணர்வோடு இருப்போம் என்று சாதியால் பிரிந்து கிடந்த, மதத்தால் பிரிந்து கிடந்த மக்களை விஜய் என்கின்ற 3 எழுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு அன்பின் கூட்டமாக உருவாக்கி வச்சிருக்கு. அதை நீங்கள் மதுரை மாநாட்டில் கண்கூடாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ எந்த இடத்துல மாநாடு நடத்தாலும் தன்னியல்பாக மக்கள் கூடுவார்கள், அன்பின் மிகுதியில் கூடுவார்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. மக்களையும் பாதுகாக்கணும், தலைவரையும் பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் செய்யப்பட்டது தானே தவிர அதில் எந்த தவறும் கிடையாது. யாருக்கு எந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுறக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். மேலே ஏறினவங்கள அதாவது விஜய் அவர்களுடைய தனியார் பாதுகாவலர்கள் ரொம்ப ரஃப்லி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு. அது சார்ந்த வீடியோக்களும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கப்படும். இல்லை, அது கட்டுக்கடங்காத அன்பில் வராங்க. அன்பில் வருகின்ற பொழுது வரக்கூடிய தோழர்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, மாற்றத்தை உருவாக்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கின்ற எங்கள் தலைவர் தளபதிக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போ அதற்காகத்தான் அந்த பாதுகாவலர்கள் வந்து அந்த பணியில் இருக்கிறாங்க. அது சில இடங்களில் தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டது. இனி வருங்காலங்களில் அது நடக்காது. இல்லை, கிட்டத்தட்ட நம்ம ஒருத்தர் வந்து மேலேருந்து அப்படியே தூக்கி கீழே போட்டாங்க. அதுவுமே இன்றைக்கி வந்து நிறைய விமர்சனங்களில் போயிட்டுருக்கு. ஒருத்தர் நான் தான் வந்து ஏறினேன், என்ன தான் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் நான் தான் தூக்கி போட்டேன், இந்த மாதிரி விமர்சனங்கள். இல்லை, உண்மையான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் என்கின்ற ஒரு தம்பி, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் தான் வந்து தலைவரை பார்க்க போகின்ற பொழுது அவருக்கும் அந்த பாதுகாவலருக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவர் கீழே விழுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்ற அந்த முதல் மாநாட்டில் தலைவர் அவர்கள் அந்த ரேம்பில் நடக்கும்போது ஒரு ஃபோனை தூக்கி போடுவார். தூக்கி போடும்போது ஒரு பையன் கேட்ச் பிடிப்பாங்கல்ல, அந்த பையன் தான் இந்த மதுரை மாநாட்டில் கீழே விழுந்த பையன். அவர் தான், ரெண்டுமே ஒரே பையன் தான். அவர் தான் உண்மையால் விழுந்த நபர். இன்னொரு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு நபர், போலியான ஒரு நபர். அது வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்களாலோ இல்லை வந்து எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாலோ திட்டமிட்டு அவதூறை பரப்புவதற்காக இது போன்ற ஒரு அன்பில் மிகுதியில் ஒருத்தர் பார்க்க வர்றதை இப்படி தூக்கி போடுறது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல். அவரு தள்ளுமுள்ளு ஏற்படுது, அவர் தவறி கீழே விழுறாரு. கீழே விழுந்த உடனே எங்கள் தலைவர் அந்த இடத்துல கண்டிச்சாருங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அவர் கீழே விழுந்தது தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர அவர் தலைவரை சுற்றி இருந்த அந்த பாதுகாவலரை உடனே எங்கள் தளபதி கண்டிச்சார். தப்பு, எல்லாம் பின்னாடி வாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிறகு நீங்கள் பாருங்களேன், அதன் பிறகு ரேம்பில் வரக்கூடிய எல்லோருக்குமே வந்து நாகரிகமான முறையில் அமைதியான முறையில் அந்த பாதுகாவலர்கள் கையாண்டாங்க. ஓடி வரவங்களை கூட பொறுமையாக வாங்க, தலைவருக்கு மாலை போடுறதுனா மாலை போடுங்க, கட்சி துண்டை போடுறதுனா துண்டை போடுங்கன்னு அதன் பிறகு ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து தோழர்களை வந்து பாதுகாவலர்கள் வந்து பாதுகாப்பாக கையாண்டாங்க. விஜய் இன்னும் கடுமையாக களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, மக்களோட வந்து நிற்கணும், அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே. யார் விமர்சிக்கிறா? எல்லாருமே இங்கே வைக்கிறாங்களே. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவர் தளபதி அவர்கள் மக்களோடு மக்களாக பயணித்ததால் தான், இருந்ததால் தான் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 2008 அவர் வந்து ஈழத்தமிழர் மக்களுக்காக போராடி இருக்கிறார். 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடியவர். ஜல்லிக்கட்டு உரிமைக்காக 10 லட்சம் இளைஞர்கள் மெரினாவில் போராடிய போது அந்த போராட்ட களத்திற்கு வந்து நான் அந்த இளைஞர்களின் பக்கம் நிற்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்ட உணர்வின் பக்கம் நிற்கிறேன் என்று வெளிப்படுத்தியவர். கள்ளச்சாராயத்தை குடித்து கள்ளக்குறிச்சியில் 70 குடும்பம் இறந்தது, 70 பேர் இறந்தாங்க. அதை போய் எங்கள் தலைவர் நேரடியாக போய் சந்தித்தார், ஆறுதல் படுத்தினார். பரந்தூர் விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து இன்று வரை போராடுறாங்க. விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கூடாது என்று விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? நான் ஒரு டெல்டாக்காரன், நான் ஒரு விவசாய மகன், நான் விவசாயத்திற்கு துணை நிற்பேன், விவசாயத்தை அழிப்பதற்கு ஒருபொழுதும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த விவசாயிகளை போய் பார்த்தாரா? எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்று விவசாயிகளை பார்த்து உங்கள் வீட்டு மகனாக உங்களின் பக்க பலமாக நான் நிற்பேன், ஒருபொழுதும் பரந்தூரில் விமான நிலையம் வராது என்று இன்று வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருந்து அரசியல் பண்ணலை, நாங்கள் மக்களோடு மக்களாக இருந்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காவல் மரணங்களை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் எங்கள் தலைவர் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதை ஒரு தேசிய செய்தியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றினார். அப்போ தொடர்ந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மக்கள் போராளியாக, ஒரு மக்கள் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, தொகுதி வாரியாக சந்திக்க போறாரு, மாவட்ட வாரியாக சந்திக்க போறாரு, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து மக்களிடம் பேச போறாரு.
பத்திரிகையில் பேசலையா ஊடகத்தில் பேசலையான்னு கேட்குறாங்களே, மக்களிடமே பேச போறாருங்க, நேரடியாக பேச போறாரு. என்ன பிளான் சுற்றுப்பயணம்? ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை குறித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக தலைவர் பேச போறார். தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நேரடி உரையாடல் இனி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற போகிறது. 2 மாநாடை பார்த்தே இந்த கதி கலங்குறீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு, தொகுதி வாரியாக போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூரா தமிழ்நாடு காலி பண்ணிட்டெல்லாம் ஓடிடுவீங்களா? தமிழ்நாடு என்பது யாருக்கும் பட்டா எழுதிலாம் கொடுக்கல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பட்டா எழுதி கொடுக்கப்பட்டது கிடையாது. தமிழ்நாடு, இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. எல்லோருக்கும் அரசியலுக்கு வருவதற்கு உரிமைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரார். அதனால் வந்து மக்கள் முடிவு செய்வாங்க யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அதனால் மக்களை சந்திக்க போகிறாரு, மக்களுடைய குறைகளை கேட்க போகிறாரு, அந்த குறைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்கள் தலைவர் பேச போகிறாரு. நேரடியாக மக்களோடு உரையாட போகிறார். எப்படி தூய்மை பணியாளரோடு தலைவர் உரையாடினாரோ, பரந்தூர் விவசாயிகளோடு எங்கள் தலைவர் உரையாடினாரோ, அதே போன்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோடு நேரடியாக உரையாட போறாரு. எப்போ தொடங்க இருக்கு? மிக விரைவில் தொடங்க போறாரு. அதற்கான அறிவிப்புகளை இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் எங்கள் தலைவர் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க. சுற்றுப்பயணத்திற்கு தலைவர் ரெடி, தமிழ்நாட்டு மக்களும் ரெடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.